வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனம் கிடையாது, அனுர அரசு அதிரடி. சிஐடியில் முன்னிலையாகுமாறு பிள்ளையானுக்கு இன்றும் அழைப்பு. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான மின்சார வாகன இறக்குமதியில் நடந்த பாரிய முறைகேடு. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஆசனம் ஹிருனிக்கு ஹர்ஷ வெளியிட்ட தகவல். உயர்தர பரீட்சார்த்திகளுக்கான முக்கிய அறிவிப்பு. விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். மாவீரர் தினத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவல்கள் கூட்டம். அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் முன்னாள் அமைச்சர் விஜயதாச. குறைக்கப்படும் விமான டிக்கெட் கட்டணம். இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. தலைமுடி அலங்கார பொருட்களில் ஆபத்து. இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கின வாகனங்கள் வழங்கப்படும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது. இதில் 175 புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்படுவதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 2வது நாளாக இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொளி தொகுப்பு ஒன்றில் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் தொடர்பிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேச துரை சந்திரகாந்தன் 2வது நாளாகவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஏலவே நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான சிவனேசதுரை சந்திரகாந்தன் சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் மேலதிக வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு 1000 உரிமங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட கணக்காய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இந்த அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு உண்மையில் தகுதியுடைய பல வெளிநாட்டு பணியாளர்கள் அவற்றை பெறவில்லை என்று கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த அறிக்கை உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான ஈரான் விக்ரமரத்ன மற்றும் கிரணிகா பிரேமச்சந்திர ஆகியோருக்கு தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்க கலந்து ஆலோசித்து வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஈரான் விக்ரமரத்ன மற்றும் ஹிருனிகா பிரேமச்சந்திர ஆகியோர் கட்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளதாகவும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சிய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்பாளர்கள் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி 5 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனங்கள் வென்றுள்ளதுடன் அதன் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டார அவற்றில் ஒன்றில் ஏற்கனவே சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும். இது தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கையின் புதிய அரசுக்கு இந்திய மத்திய அரசு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் யாவுக்கும் இலங்கைக்கான தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதன்போது மேற்கண்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தரப்புகளுக்கு இடையில் ஒற்றுமையின்மை காணப்படாமையின் காரணமாகவே வடக்கில் பிரதிநிதித்துவ ரீதியான பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி
கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் அதன் தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத், அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அத்தகைய அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் வகிபங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறின்றி நடத்துவதற்காகவும் விசேட வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களமும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளன. வங்கக்கடலில் வரும் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகலாம் என வளிமண்டலியல் திணைக்களம் கணித்துள்ளது. எனவே பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்த சூழ்நிலைகளை தவிர்த்து மாணவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் நல்ல சூழலை உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சை காலத்தில் பரீட்சார்த்திகள் மற்றும் பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு ஏற்பட கூடிய தடைகளை தவிர்ப்பதற்காக அவசர கால பதில் ஒருங்கிணைப்பு பொறிமுறையை வலுப்படுத்தவும் இந்த கூட்டு திட்டம் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முப்படை, போலீஸ் உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவ செயல்முறை தொடர்பான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நிர்வகிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு சில தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர இலக்கமான 117 அல்லது விசேட ஒருங்கிணைந்த அவசர செயல்பாட்டு அறை இலக்கங்களான 0113668020 அல்லது 0113668010 அல்லது 0113668013 அல்லது 0113668010 மற்றும் 0763111717 ஆகிய இலக்கங்களுக்கு அழைக்க முடியும். பரீட்சை திணைக்களத்தின் அவசர இலக்கமான 1911 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கும் அது குறித்து அறிவிப்பதன் ஊடாக உடனடியாக நிலைமையை தவிர்ப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள முடியும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த நிலையில் நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தினை நடத்துவதற்கான திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது ஆளும் தரப்பினால் 26ஆம் 27ஆம் திகதிகள் முன்மொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த 2 திகதிகளில் மாவீரர்கள் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 28ஆம் திகதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சி தலைவர்கள் வெளியிடவில்லை. இதனையடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃபூக் ஹக்கீம் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அவர்களை தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன், நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் இருந்து எழுந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துரைகள் மட்டுப்படுத்தப்பட்டன. இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையில் ஸ்ரீதரனிடத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்விதமாக நடைபெறாது என்றும் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ அரசியல் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களும் ஊழல்வாதிகள் என்று குறிப்பிடப்பட்ட கதையின் ஒரு பகுதியாக இருக்க தனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறியுள்ளார். எவரும் நாட்டை கைப்பற்ற
நிறைவேற்ற விரும்பாத நிலையில் நாங்கள் உட்பட ஒரு குழு முன்வந்து அந்த பொறுப்பை ஏற்று நாட்டை இன்றுள்ள நிலையான நிலைக்கு கொண்டுவர உழைத்தோம். ஆனால் அண்மையில் மல்வத்தை மகாநாயக்க தேரர் கூட கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நாட்டிற்கு எந்த முக்கிய பணிகளையும் செய்யவில்லை என அறிக்கை வெளியிட்டிருந்தார். அப்படி அவர் தனது கருத்தை வெளிப்படுத்தினால் இனி இந்த அரசியலில் இருப்பதில் அர்த்தமில்லை என்று நினைக்கிறேன் என்றார். இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படும் விமான டிக்கெட் கட்டணத்தை 1,00,000 75,000 ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் கொரிய வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் விமான பயணச்சீட்டு வழங்கும் முறை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதனால் சில விமான டிக்கெட் வாங்குபவர்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணச்சீட்டுகளை நேரடியாக கொள்வனவு செய்ய ஏற்பாடு செய்து அதற்கான கட்டணத்தை குறைத்துள்ளது. ஏறக்குறைய ஒரு மாதத்தில் 500 விமான டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டன. ஒரு டிக்கெட்டுக்கு ரூபாய் 75,000 முதல் 90,000 வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. பழைய முறையில் நவம்பர் மாதம் வரை விமான டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டதால் புதிய கொள்முதல் முறையை டிசம்பர் மாதம் முதல் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை மீளாய்வு செய்ய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. தேசிய கல்வி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு கல்வித்துறைசார் நிறுவனங்களால் அண்மை காலமாக கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பல்வேறு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நாளக கழுவெவ தெரிவித்துள்ளார். எனினும் அந்த முன்மொழிவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் நிலையை எட்டவில்லை. இந்த முன்மொழிவுகள் மற்றும் வேலை திட்டங்களை மீளாய்வு செய்த பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணங்க புதிய கல்வி சீர்திருத்த முன்மொழிவு முன்வைக்கப்படும் என்று செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் போலியான தலைமுடி கலரிங் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பில் பொதுமக்களுக்கு நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய தயாரிப்புகள் பற்றிய தகவல்கள் இருந்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தொலைபேசி இலக்கமான 1977க்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நன்கு அறியப்பட்ட வர்த்தக நாமத்தை பயன்படுத்தி போலியான முடியை நிறமாக்கும் கிரீம்களை விற்பனை செய்த வர்த்தக நிலையங்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய புறக்கோட்டையில் உள்ள பழைய மாநகர சபை கட்டடம் மற்றும் பீப்பிள்ஸ் பார்க் ஆகிய இடங்களில் போலியான கிரீம்கள் விற்பனை செய்த 3 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இவை தவறான முறையில் உருவாக்கப்பட்டதாகவும் சரியான பொதியிடல் எடை 21 கிராம் எனவும் இந்த போலி பொருட்களின் எடை 10 கிராம் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வர்த்தகர்களும் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ததன் பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்து அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காலியிலிருந்து கல்கிசை நோக்கி பயணித்த ரயில் ஒன்றில் இன்று காலை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. பூச ரயில் நிலையத்திற்கு அருகில் குறித்த ரயிலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கரையோர மார்க்கத்திலான ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காலை வேளையில் இயங்கும் அலுவலக ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பயிர்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் விலங்குகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண விவசாயம், கால்நடைகள், நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு ஒரு சிறப்பு பிரிவை நிறுவியுள்ளது. இந்த முயற்சியானது நிலையான கட்டுப்பாட்டுக்கான பல உபாயங்களை செயற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் அமைச்சர் கே.டி. லால்காந்த தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. தேங்காய் மற்றும் பழங்கள் போன்ற முக்கிய பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் டோக்குரங்குகள் மற்றும் பிற விலங்குகளை கட்டுப்படுத்த நிலையான நடவடிக்கைகளை அடையாளம் காண்பது குறித்து இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தியது. இந்த நிலையில் உடனடி மற்றும் செயற்படக்கூடிய வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான திட்டங்கள் கலந்துரையாடலின் போது பேசப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது மாடியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் இருந்த 70 வயதுடைய பெண் ஒருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கிருளப்பணி காளிங்க மாவட்டத்தில் உள்ள வீட்டு தொகுதியில் நேற்று இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டிலிருந்து சுமார் 8 பவுன் தங்கம் திருடப்பட்டுள்ளதாகவும் கிருளப்பணி போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட பெண் தனது கணவர், மகள் மற்றும் பேத்தியுடன் வசித்து வந்துள்ளார். நேற்று காலை 6:30 மணியளவில் மகள் பேத்தியை பாடசாலைக்கு விட்டுவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். கொல்லப்பட்ட பெண் மற்றும் நேற்று காலை வீட்டில் இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இவ்வருடத்தின் நவம்பர் மாதத்தின் முதல் 17 நாட்களில் 1,03,315 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,660 ஆகும். அதன்படி ரஷ்யாவிலிருந்து 16,602 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 7,776 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 6,611 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 4,052 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17,24,030 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கடந்த 2023 ஆண்டில் 14,87,303 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. செவனகல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிரிவெவ பிரதேசத்தில் நேற்றைய தினம் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த நபர் செவனகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெளியாற செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனினும் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை செவனகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.